खबर तमिलनाडु के विल्लुपुरम से है, जहां नगर प्रशासन और पेयजल आपूर्ति विभाग की ओर से तमिलनाडु के मुख्यमंत्री एम.के. स्टालिन के निर्देशानुसार नगरपालिकाओं और पंचायतों में आम जनता की शिकायतों का तुरंत समाधान करने के उद्देश्य से विशेष शिकायत निवारण बैठकें आयोजित की जा रही हैं। इसी क्रम में पूर्व मंत्री सेंची के एस मस्तान की अध्यक्षता में और पेरुथ लेबर विजय कुमार के सहयोग से सेंची के पास स्थित अनंतपुरम क्षेत्र के 5वें वार्ड में यह बैठक आयोजित की गई। संवाददाता जॉय एवेंजर की रिपोर्ट। தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, ஏழ்மை வறுமையில் இருக்கின்ற நலிந்த குடும்பத்தை சேர்ந்த இல்லாமையிலும் கல்லாமையிலும் அறியாமையிலும் இருக்கிற மக்கள், தன்னுடைய பெற்றோர்கள் படிக்கவில்லை, சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்துக்கு வர முடியவில்லை, பட்டதாரியாக சொல்லுகிறார், பட்டதாரியாக்குகிறார். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஊக்கத்தொகையாக மாதம் 1000 ரூபாய் வழங்குகிறார். அது மட்டுமல்ல, அந்த பிள்ளைகள் மேலும் உயர்கல்வி பெற்று இன்னும் அவர்கள் கல்வியெல்லாம் அவர்கள் பெற வேண்டும் என்பதற்காக நான் முதல்வன் திட்டம். இந்த நான் முதல்வன் திட்டத்துடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், வசதி படைத்தவர்களுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் மாலை ஆண்டு முழுவதும் அந்த பிள்ளைகளை உயர்கல்விக்கு படிப்பதற்கு தயார்படுத்துவார்கள். நம் கிராமத்திலே மாலை நேரத்திலே நம் வீட்டில் படித்தவர்கள் இருந்தால் அந்த 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு படிக்கின்ற குழந்தைகளுக்கு எப்படி வீட்டில் இருப்பவர்கள் பாடம் சொல்லிக் கொடுக்கிறார்களோ, அதை போல மாலை நேரத்தில் நம்ம கிராமத்தில் இங்கே படித்தவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக எப்படி டியூஷன் எடுக்கிறாங்களோ, அதே மாதிரி உயர்கல்விக்காக அவர்கள் புதுப்பேட்டையை சேர்ந்தவர்கள் மாணவர்கள் எல்லாம் படிக்கின்ற நேரத்தில் இதை போல திண்டிவனம், விழுப்புரம் போன்ற நகரத்தில் படிக்கின்ற மாணவர்களுக்கும் இவர்களுக்கும் ஒப்பிட்டு கலைஞர் ஒரு மதிப்பெண்ணை போட்டார். கிராம பகுதியிலே படிக்கின்ற வாய்ப்பு மிக குறைவாக இருக்கிறது, நகர பகுதியிலே படிக்கின்ற வாய்ப்பு கூடுதலாக இருக்கிறது. எனவே இவர்கள் மருத்துவ கல்லூரிக்கு சேர வேண்டும் என்று சொன்னால், பொறியியல் கல்லூரியில் சேர வேண்டும் என்று சொன்னால், வேளாண்மை துறையில் அந்த தேர்வில் 54 பேர் எழுதுகிறார்கள். உலக சாதனை இதுதான். 54 பேர் IAS கலெக்டர் ஆகணும்னு எழுதுறாங்க பரீட்சை. கிராம பகுதியில் இருக்கின்ற சுமை தூக்கும் தொழிலாளியுடைய பிள்ளைகள், நடுவுகின்ற பிள்ளைகள், விவசாய குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைகள், இப்பேற்பட்ட ஏழை எளிய மாணவ செல்வங்கள் 54 பேர் எழுதுறாங்க. 54 பேர்ல 50 பேர் நான் முதல்வன் திட்டத்துல பயிற்சி எடுத்துக்கொண்ட காரணத்தினால இன்றைக்கு IAS ஆயிருக்காங்க, கலெக்டர் ஆகிறதுக்கு தகுதியை பெற்று இருக்கிறாங்க.